அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாள் தினம் என்று அவரை பற்றி இன்று பேச இருக்கின்றோம். இந்திய விடுதலைக்காக பெரும் பங்காற்றியவர், இந்திய விடுதலையை வாங்கி தந்தவர். குஜராத் மாநிலத்தில் போர்பந்தரில் பிறந்தார். வழக்கறிஞராக தன் தொழிலை தொடங்கினார். அந்த படிப்பு தனக்கு மட்டுமே சொந்தமல்ல, சமுதாயத்திற்கு சொந்தம் என்று நினைத்து இங்கிலாந்தில் பாரிஸ்டம் பட்டத்தை பெற்ற பின்பு இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு பெரும் புரட்சியினை ஏற்படுத்தினார். இவரின் அகிம்சை கொள்கைகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. வெள்ளையர்களின் எதிர்ப்புகளை எல்லாம் மீறி அகிம்சை வெளியில் போராடி இன்று நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கும் சுதந்திர காற்றினை நமக்கு பெற்றிருந்தவர் மகாத்மா காந்தியடிகள் என்று சொன்னால் அது மிகையல்ல. எத்தனையோ விழாக்களை நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். நாம் இன்று இந்த சுதந்திர மண்ணில் சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற சுதந்திர காற்றில் நினைக்கின்ற பொழுது அவர் பிறந்த புண்ணிய நாளில் சில வார்த்தைகளை நாம் அவரை பற்றி பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும். நண்பர்களே, அவரை நமது திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவரின் திருக்குறள் அவர் இங்கிலாந்தில் இருந்த காலத்தின் பொழுது ஒரு குறள் அவரை அருமையாக ஈர்த்தது என்று சில அறிக்கைகள் சொல்கின்றன. திருக்குறள் பால் அவர் ஈர்த்தப்பட்டார் என்று சொன்னாலும் அது மிகையல்ல. அந்த அற்புதமான குறளை உங்களுக்கு இப்போது நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அறிவினான் ஆகவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அறிவினான் ஆகவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இந்த குறளின் விளக்கம் என்றால், மற்ற உயிரின் துன்பத்தினை தன் துன்பம் போல் கருதாதவர்கள் அறிவு இருந்தும் எந்த பயனும் இல்லை. மற்ற உயிரின் துன்பத்தினை தன் துன்பம் போல் கருதாதவர்க்கு அறிவு இருந்தும் எந்த பயனும் இல்லை. அறிவு என்பது நமக்கு மட்டுமல்ல, மற்றவர்களின் துன்பத்தையும் தன் துன்பம் போல் உணர வேண்டும் என்று ஐயன் வள்ளுவன் இந்த குறளில் சொல்லுகின்றால் அற்புதமான ஒரு குறளை பதிவு செய்கிறார். இந்த குறள் மகாத்மா அவர்களை மிகவும் ஈர்த்தது என்று அறிக்கைகள் சொல்கின்றன. அவர் நினைத்த நாள் தான் மட்டும் இந்த குறளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் நம் மகாத்மா காந்தியடிகள். தன் நலன் பாராமல் சமுதாயம் நலன் பார்ந்து இந்த வழக்கறிஞர் பட்டத்தினை வைத்து இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி தந்த ஒரு சிறந்த ஆளுமையாக அவர் அன்றைய காலகட்டத்தில் திகழ்ந்துள்ளார் என்று சொன்னால் அது மிகையல்ல. நண்பர்களே, இன்றைய அவரின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாம் பின்பற்றி ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னலம் பாராமல் சமுதாயத்திற்கும் சேவைகள் செய்த வேண்டும். இந்நன்னாளில் நல்ல பழக்க வழக்கங்களை அவர் செயல்படுத்திய நல்ல செயல்களை நாம் சமுதாயத்திற்கும் நாம் வரும் சந்ததியிற்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறி, இன்று அவர் பிறந்த நாளில் சுதந்திர காற்றை சுவாசிப்போம், அவரை நேசிப்போம், போற்றுவோம். ஜெய்ஹிந்த். நன்றி. என்றும் உங்கள் வழக்கறிஞர் சுரா.